ஒரு படம் பார்த்து முடிச்சு 4 நாள் ஆயும் மண்டைக்குள்ளே ஓடினே இருக்கு. எப்படா ஒரு படத்தில் எல்லா கேரக்டருமே மறுமட்டையாக இருக்கானுங்க, ஒரு லாஜிக் கூட கரெக்டாக இல்லைன்னு. கூலி படத்தை பற்றி தான். இதில் 30 வருஷமாக ஆஃப்லைனில் இருக்கேன்னு சொல்லுவாங்க ரஜினி சார். சண்டையெல்லாம் விட்டு ஆஃப்லைனில் தானே இருக்காரு, ஏன் சத்யராஜ் போய் பார்த்து பேசல? தெரியலை. சத்யராஜ் ரஜினியை வந்து கூலி வேலை செய்யும் போது தான் பார்த்தாரு, அப்புறம் எப்படி சயின்டிஸ்ட் ஆனார்? தெரியலை. ஸ்ருதி வந்து படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. 5 வருஷமாக பணத்தை எரிச்ச காசு என்ன பண்ணாங்க? தெரியலை. சரி விடுங்க, அவங்களுக்கு மிஷின் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண தெரியும். அப்புறம் எப்படி கல்யாணி சார்ஜில் வச்சு சேரில் வச்சு எரிச்சாங்க? அதுவும் தெரியலை. நாகார்ஜுனா பெரிய டான், ஆனால் பாடி டிஸ்போஸ் பண்ண தெரியல. சொந்த ஆர்பர் வச்சும் கடலுக்குள்ளே போடலாம் கல்லை கட்டிங்கிற ஐடியா இல்லை, ஏன்? தெரியலை. ரஜினி 30 வருஷமாக தான் விட்டு வந்திருக்காரு. 29 வயசில் சுற்றி இருக்காங்க. பொண்ணு யாருன்னு போய் அந்த சின்ன பசங்களை கேட்டால் எப்படி? ஷோபின் 8 வருஷமாக இவ்வளோ காசு எடுத்துட்டல, தப்பிச்சு போக வேண்டியதானே? எதுக்கு மாட்டினேன்? போலீஸ் கலந்துருக்காங்க கும்பலில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு போலீஸ் கூட படம் ஃபுல்லாக வரல, முடிகிற வரைக்குமே வரல. ஷோபின் ஆர்எக்ஸ் சென்டரில் எட்டிகால போகிற கேங்கை துரத்தி பிடிக்கிறாரு. இவங்க விண்டோஸை இறக்கி விட்டுருக்காங்க. ஓகே, விண்டோ வழியாக கையை விட்டு உள்ளே வா அப்படின்னு சொல்லி திறந்து வச்சுட்டு போகிறாங்க. ஆமீர் கான் பெரிய வில்லன்னு சொல்லி வந்துட்டு 2 மினிட்ஸில் ரஜினியை பார்த்தோன்னே யாருன்னு தெரியுது. நாகார்ஜுனாவுக்கு 1 மாதம் ஆகியும் தெரில. இதெல்லாம் விட ஃபைனல் டச்சு கூலிங்களுக்கு ஒன்றுனா வருவேன்னு சொல்லி தேவா சொல்கிறாரு. ஆனால் அவர் 1 மாதமாக எரிச்ச எல்லாருமே கூலிங்க தான். இந்த மாதிரி மண்டக்குள்ளே பல கேள்விகள் இருக்குது. சீக்கிரமாக லோகேஷ் கனகராஜ் வந்து போஸ்ட் இன்டர்வியூவில் படமே ஃபேக்குன்னு சொன்னால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன். சீக்கிரமாக